ஹாய் காய்ஸ், நான் வந்து இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப வருஷமாவே வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு. டெய்லி வேலைக்கு போகிறேன், மந்த்லி சேலரி வருது. பட் இருந்தாலும் என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, எல்லாம் கமிட்மெண்ட்டு. வீடு ரெண்ட்டு, லோனு, இஎம்ஐ, எமர்ஜென்சி செலவு அப்படி இப்படின்னு ஏதாவது செலவாயிட்டே போகுது. ஓகே, இதுக்கப்புறம் நானும் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட சஜஷன் கேட்டேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, நிறைய கோல்டு ஸ்கீம் இருக்குடி, நீ வேணா அதை ட்ரை பண்ணு. நான்லாம் வந்து நிறைய கோல்டு ஸ்கீமில் அமௌண்ட் கட்டி தான் நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன். ஸோ நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னா, எனக்கும் இது கேட்கும்போது ஓகே, குட் ஐடியாவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நேராக ஜிஆர்டியில் போயிட்டு நான் டீட்டெயில்ஸ் கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்து வேணால் நம்ம கட்டலாம். இப்போ வந்து 2000, 3000, 5000, 6000 எவ்வளோ நாள் கட்டலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மந்த் 5000 கட்டுறேன் அப்படின்னா 11 மந்த் வரைக்கும் 5000 11 மந்த் வரைக்கும் கட்டிட்டு லாஸ்ட் 11th மந்த்தில் வந்து நம்ம மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கோல்டு வாங்கிக்கலாம். அது கோல்டு காயினாக வாங்கிக்கலாம், இல்லை ஜுவல்ஸாக வாங்கிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். ஓகேவா? 10,000 மந்த்லி 10,000 பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10,000க்கு ஓகே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த்தும் 10,000 அமௌண்ட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட், இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, மந்த்லி 10,000 வந்து நம்ம கோல்டுக்கு சேவிங்ஸ் பண்ணி ஆகணும். மந்த்லி 10,000 பே பண்ணிடணும், அமௌண்ட் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மந்த் அமௌண்ட் பே பண்ணிட்டு போயிட்டேங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 3 மந்த் வரைக்கும் தாங்க என்னால் கட்ட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் கட்டவே முடியல. ஏன் அப்படின்னா, திரும்ப ஏதாவது ஒரு செலவு வந்து என்னால் காசு வந்து 10,000 வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணி என்னால் கட்ட முடியல. அப்போ தான் யோசித்தேன், ஐயோ அட்லீஸ்ட் 5,000 போட்டிருக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வர்றதுனால அதை வந்து என்னால் கண்டினியூவாக மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த கோல்டு ஸ்கீமை கையை கழுவி தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், எப்பெல்லாம் கையில் காசு இருக்கோ, எல்லா செலவும் போக மிச்சம் எவ்வளோ கையில் காசு இருக்கோ அந்த அமௌண்ட்டில் போயிட்டு கோல்டு வாங்கிக்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணி என்னால் முடிஞ்ச கோல்டு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த மந்த்லி அமௌண்ட் கட்டி 11 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறத விட இந்த மாதிரி வாங்குறது வந்து எனக்கு வந்து நல்லதாக தோணுச்சு. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு செலவெல்லாம் போக எவ்வளோ மிச்சம் காசு இருக்கோ, இப்போ ஒரு 4,000 தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த 4,000க்கு உங்களால் எவ்வளோ மில்லிகிராம் வாங்க முடியுமோ அவ்வளோ தான் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மந்த் 8,000 கோல்டு ரேட் இருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் 9,000 போயிடுது. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு 10,000, ஒரு 4 மந்த் கழிச்சு 12,000, அந்த மாதிரி ஏறிட்டே போகுது. ஸோ அதனால இந்த மாதிரி வாங்குறது வந்து எனக்கு குட் ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட மந்த்லி இதை பே பண்ணி நம்ம வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்குறது வந்து எனக்கு வந்து அது பெனிஃபிட்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மந்த்லி வந்து அமௌண்ட் கட்டி 11 மந்த் வரைக்கும் அமௌண்ட் கட்டி வாங்குறத விட எப்பப்பெல்லாம் செலவு போக மீதம் எவ்வளோ காசு இருக்கோ அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச கோல்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் மந்த் சேலரியில் நான் எவ்வளோ மிச்சம் பண்ணி எவ்வளோ கோல்டு வாங்குறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பாய்.